தன்னோட வீட்டுக்கு குடி வர கன்னி பெண்களுக்கெல்லாம் போதும் போதுங்கிற அளவுக்கு சுகத்தை கொடுத்துட்டு கடைசியில அவங்கள போட்டும் தள்ளிடுறது ஒரு வெறி பிடிச்ச கொடூர பேய். அந்த வீட்டுக்கு மேரேஜ் ஆனதும் முதல் ராத்திரியா அந்த புது வீட்டுல வச்சுக்கலான்னு ஹீரோவும் ஹீரோயினும் போகும்போது இந்த பேய் உள்ள புகுந்து முதல் ராத்திரியை கொண்டாடி ஹீரோயினுக்கு சுகத்தை கொடுத்து ஒரு பேய் குழந்தைய பெத்துக்க பாக்குது. கடைசியில யாரு ஹீரோயின் கூட ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடி பிள்ளைய பெத்தாங்கன்னு பயங்கரமா சொல்லியிருக்கிற படம் தான் தி பிளாக் ரூம். இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னோட எல்லா பேஜஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல அந்த கொடூர பேய் இருக்கிற வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுல ஒரு பாட்டி மட்டும்தான் குடியிருக்காங்க. அந்த பாட்டியை பார்க்க வந்த அழகான பேத்தி நைட்டு பெட்ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அழகான இளம் பெண்ணோட வாடை வந்ததும் வீட்டு பேஸ்மெண்ட்ல இருக்கிற அந்த பேய் துடின்னு துடிச்சு அடைச்சு வச்ச கதவை போட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்கு. கதவை உடைக்க முடியாதனால வென்டிலேஷன் பைப் வழியா ஒரு புகையை போட்டு டோர்ல இருந்து மந்திர தட்டை எரிச்சு டோரை உடைச்சிட்டு வெளியே வந்துருது. அந்த பேய் வெளியே வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பாட்டி ஐயோ நம்ம பேத்தி கதற இந்த பேய் கற்பழிச்சிருமேன்னு பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பேய் நேரம் அவங்க பேத்தி இருக்கிற ரூமுக்கு போய் அப்படியே நைஸா போர்வை உருவி அவ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸையும் உருவி பிறந்த மேனியா போட்டு கதற சுகத்தை கொடுக்குது. அங்க அந்த பாட்டி என் பேத்தியை விட்டுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது கிழவின்னு கூட பார்க்காம பாட்டியோட நைட்டுக்குள்ள புகுந்து சுகத்தை கொடுத்து அமைதிப்படுத்த பாக்குது. ஆனா அதுக்கெல்லாம் மயங்காத பாட்டி மந்திர தட்டை எடுத்துட்டு பேத்தி ரூமுக்கு வந்து அந்த பேய் கிட்ட இருந்து காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேய்க்கு மந்திரத்தை போட்டு மறுபடியும் பேஸ்மெண்ட்ல அடைக்கலான்னு போகும்போது அப்ப அந்த வயசான பாட்டி பாவம் கை நடுக்கத்துல மந்திர தட்டை கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. உடனே இன்னொரு மந்திர தட்டை எடுத்து அந்த பேயை ஓட்டிக்கிட்டே அந்த ரூம்குள்ள போயிடுறாங்க. உடனே அந்த பேய் கிளவியா இருந்தா என்ன குமரியா இருந்தா என்ன எனக்கு தேவை ஒரு பொம்பளை தானே டக்குன்னு கதவை சாத்திடுது. அந்த பாட்டியை தேடி வந்த பேத்தி பாட்டி அந்த பேய் கிட்ட மாட்டி குத்துப்பட்டு இருக்கிற சவுண்ட கேட்டு உடனே அந்த கதவை திறந்துடுறா. அப்போ கீழே கிடக்கிற அந்த மந்திர தட்டை எடுத்துட்டு உள்ள போய் பாட்டியை தேடிட்டு போகும்போது கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையான அந்த பேய் இவளையும் பிடிச்சு வச்சுக்குது. இவன் எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணும்போது அவளோட உடம்பு பூராவும் கைய வச்சு தடவி சுகத்தை கொடுத்து மயக்கலான்னு பாக்குது. இவளும் சுகத்துல துடிக்கிறா. உடனே அவன் மேல பசை மாதிரி ஏதோ கஞ்சியை ஊத்தி டக்குன்னு உள்ள எடுத்து போட்டுருது. இருந்தாலும் அவ கஷ்டப்பட்டு அந்த மந்திர தட்டை எடுத்துட்டு உள்ள போயிடுறா. உடனே அவளை சலுப்புன்னு வெளியே துப்பிடுது அந்த பேய். சொதன்னு அந்த பேய் ஊத்தின கஞ்சியோட வெளியே விழுந்த அந்த பொண்ணு அந்த ரூமை விட்டு வெளியே போனதும் அந்த மந்திர தட்டு பறந்து வந்து அந்த டோரை லாக் பண்ணிருது. இருந்தாலும் அந்த பேய் வென்டிலேஷன் பைப் வழியா வந்து இவனை தூக்கிடலான்னு பார்த்தா அந்த பைப்பு வெடிச்சு நெருப்பு பூரா இவன் மேல பட்டுருது. அப்படியே தி பிளாக் ரூம்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு யாருமே வராதனால விற்பனைக்கு வந்துருது. இது தெரியாத புதுசா மேரேஜ் ஆன ஹீரோ ஹீரோயினுக்கு அந்த ஒரு பொம்பளை புரோக்கர் இந்த வீட்டை நல்ல விலைக்கு வித்துடுறா. இவங்களும் இவ்வளவு பெரிய வீடு கிடைச்ச சந்தோஷத்துல இந்த புது வீட்டுலதான் நம்மளோட முதல் இரவை வச்சுக்கணும், ஒவ்வொரு நைட்டுக்கும் ஒவ்வொரு ரூம்ல என்ஜாய் பண்ணணும்னு ஆசையா வீட்டை சுத்தி பாக்குறாங்க. இத்தனை நாளா யாரும் இல்லாம காஞ்சி போய் கிடந்த அந்த பேய் புதுசா ஒரு பொம்பளை வாடை வந்ததும் சவுண்ட கொடுக்குது. இவங்களும் என்னடா பேஸ்மெண்ட்ல இருந்து ஏதோ சவுண்ட் வருதுன்னு போய் பாக்குறாங்க. இவங்க அந்த பேஸ்மெண்ட் டோரை ஓபன் பண்ணதும் பயங்கரமா சவுண்ட் வருது. இதனால பயந்து போன ஹீரோவும் ஹீரோயினும் என்னதான் இருக்குன்னு கீழே போய் பார்க்க போறாங்க. அப்போ ஹீரோயின் என்னடா கீழே ஒரு ரூம் இருக்கு அதுவும் லாக் ஆகி இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு பின்னாடி இருந்து ஒருத்தன் வரான். இதனால ஹீரோயின் மிரண்டு போய் யாருன்னு பார்த்தா அந்த புரோக்கர் தான் இவனை பேஸ்மெண்ட்ல வேலை பார்க்க அனுப்பியிருக்கா. அந்த எலக்ட்ரிஷியன் இதை சொன்னதும் நீங்க நாளைக்கு தான் வருவீங்கன்னு சொன்னாங்க, இன்னைக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்கறதுக்கு அவன் நாளைக்கு எனக்கு வேற ஏரியால ஒர்க் இருக்கு அதான்னு சொல்லிட்டு அவனோட வேலையை பாக்குறான். அப்ப அவன் கிட்ட இங்க ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுல ஒரு பொண்ணு செத்து போச்சுன்னு சொல்றாங்க, அது உண்மையான ஹீரோயின் கேக்குறா. அதுக்காக அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த ஃபர்னர் நல்லா ஹாட்டா இருக்கு, நீங்களும் ரொம்ப ஹாட்டா இருக்கீங்கன்னு ஹீரோயினை பார்த்து வழியறான். இதனால காண்டான ஹீரோ ஒழுங்கா வந்த வேலையை பாருடான்னு சொல்லிட்டு போகும்போது இந்த பைப்ல இந்த ரூம்குள்ள போகுது, இந்த ரூம் கீ வேணும்னு கேக்குறான். அதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு ஹீரோ சொல்றான். சரி நான் பாத்துக்கிறேன்னு அந்த டோரை போட்டு தட்டுறான். அதுல அந்த மந்திர தட்டு கீழே விழுந்துருது. உடனே அந்த டோரும் ஓபன் ஆகிருது. இது தெரியாம மேல ஹீரோவும் ஹீரோயினும் சல்லபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த எலக்ட்ரிஷியன் டோர் ஓபன் ஆனதும் உள்ள போய் என்ன இருக்குன்னு பாக்குறான். அப்போ கீழே கிடக்குற அந்த மந்திர தட்டை எட்டி உதச்சிடுறான். உள்ள வந்துட்டதா தெரிஞ்சுக்கிட்ட அந்த பேய் இவனை உள்ள இழுத்து போட கையை நீட்டி அப்படியே டோரை சாத்திருது. இதனால பயந்து போற அந்த எலக்ட்ரிஷியன் டோரை தட்டி கத்துறான். அப்போ மேல இருந்து ஒரு ஆட்டுத்தலை இவன் மேல விழுந்து டோரும் ஓபன் ஆயிருது. அப்பாடா எஸ்கேப்
எஸ்கேப் ஆயிடலான்னு போகும்போது அந்த பேய் இவனை பிடிச்சு உள்ள இழுக்க பாக்குது. இவனோட கை டோர்ல மாட்டி இருந்தாலும் கைய டோர்லயே நசுக்கி உள்ள இழுத்து போட்டுருது. ஹீரோவும் அந்த எலக்ட்ரிஷியன் வேலையை முடிச்சுட்டு போயிட்டா நம்ம முதல் இரவு வேலையை பார்க்கலான்னு வந்து பார்த்தா அவனை காணோம். சரி வேலையை முடிச்சுட்டு போயிட்டான் போலன்னு நினைச்சிட்டு உடனே மேல போய் ஹீரோயின் கிட்ட அந்த எலக்ட்ரிஷியன் போயிட்டான் இப்பவா பண்ணுவோன்னு கூப்பிடுறான். ஆனா ஹீரோயின் இப்ப வேண்டாம், 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஜலத்தோட ஜலமா ஐக்கியமாகி குளிச்சுட்டு அப்புறம் பண்ணுவோன்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுல இருந்த குப்பையெல்லாம் போட்டுட்டு வரும்போது குளிக்க போன ஹீரோயின் என்னோட சிஸ்டர் கேரன் நாளைக்கு வருவான்னு சொல்றா. இதனால டென்ஷன் ஆன ஹீரோ இப்ப எதுக்கு அவ வரா, நாம 2 பேரும் தனியா என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சேன்னு மூட் அவுட் ஆகி அவ கூட குளிக்க போகாம நீ பெட்டுக்கு வந்த பிறகு பண்ணிக்கலான்னு போய் படுத்துறான். அங்க பாத் டப்ல பிறந்த மேனியா ஹீரோயின் படுத்திருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்ட அந்த வெறி பிடிச்ச பேய் தண்ணிக்குள்ள போய் சுகத்தை கொடுக்குது. அவளும் புருஷன் தான் மூட அடக்க முடியாம வந்து நோண்டிக்கிட்டு இருக்கிறாருன்னு சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறா. அந்த பக்கம் ஹீரோயின்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஹீரோவோட பெட்ஷீட்டுக்குள்ள போய் அவனுக்கும் ஆம்பளை பொம்பளைன்னு பாரபட்சம் பார்க்காம சுகத்தை கொடுக்குது இந்த பேய். ஹீரோவும் ஒய்ஃப் தான் காலுக்கு அடியில போய் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சுகத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடக்கி வச்ச வெறியெல்லாம் ஹீரோக்கு பீச்சு அடிச்சதும் ஆணு கத்திடுறான். என்னடா இது ரூம்ல இருந்து புருஷன் கத்துற சவுண்ட் கேக்குதுன்னு நல்லா பேய் கூட அனுபவிச்சுட்டு இருந்த ஹீரோயின் டக்குன்னு முழிச்சு பார்த்தா அங்க யாருமே இல்ல. சரி நாம அந்த மூட்ல இருந்தனால கனவுல சுகம் கிடைச்சிருக்கும் போல, ரியலா புருஷன் கூட பண்ணுவோன்னு ஆசையா பெட்ரூமுக்கு வரா. ஆனா ஹீரோ இனிமே எங்க பண்றது, நீதான் அடியில போய் தண்ணி பைப்பை திறந்து விட்டுட்டியே, இனிமே எப்படி பண்றதுன்னு சொல்றான். இதனால கடுப்பான ஹீரோயின் மார்னிங்ல இருந்து என் பின்னாடியே சுத்திட்டு நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள நீயா பண்ணிட்டு இப்போ எனக்கு வெறி ஆகும் போது பண்ண முடியாதுன்னு சொல்றியான்னு டென்ஷன் ஆகிடுறா. நான்லாம் பண்ணல நீதான் பண்ணன்னு ஹீரோ சொல்றதுக்கு சரி புரிஞ்சு போச்சு, மார்னிங்ல இருந்து உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு இப்ப பழி வாங்கிட்டேன்னு சண்டை போட்டுட்டு தூங்க போயிடுறா. என்ன நடந்துச்சுன்னு புரியாத ஹீரோ பாவம் மண்டே சொரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த பேய் வந்த வேலையை முடிச்சிருது. 2 பேருக்கும் சண்டை மூட்டி விட்டாச்சு. நெக்ஸ்ட் நாம உள்ள புகுந்து பிள்ளைய பெத்துற வேண்டியதான்னு அதோட பேஸ்மெண்ட் ரூமுக்கு போயிருது. அடுத்த நாள் விடிஞ்சதும் ஹீரோ அவங்க ஃப்ரெண்டு கூட ஜாகிங் போகும்போது நைட்டு நடந்ததை பத்தி சொல்றான். இதை கேட்ட அவனோட ஃப்ரெண்டு உனக்கு விவரம் பத்தல, அதான் உன் ஒய்ஃப் கோச்சுக்கிட்டா, வேணும்னா நாம ஒய்ஃபை மாத்திக்கலாம், அதுல நான் ரொம்ப எக்ஸ்பர்ட், உன் ஒய்ஃப்க்கு நல்லா பண்ணுவேன், நீயும் என் ஒய்ஃப் கூட பண்ணி பழகிக்கோன்னு சொல்றான். இதனால டென்ஷன் ஆன ஹீரோ போடான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறான். அங்க வீட்டுல தனியா இருக்கிற ஹீரோயின் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணலான்னு அந்த பேய் இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்கு போறா. அப்போ ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு இருக்கும் போது அந்த பேய் டோரை திறந்து பின்னாடி வந்துருது. அந்த எலக்ட்ரிஷியனோட உருவத்துல வந்து ஹீரோயினுக்கு தாங்க முடியாத அளவுக்கு சுகத்தை கொடுக்குது. அவளும் பேய் தான் பின்னாடி இருந்து சுகத்தை தருதுன்னு தெரியாம கிடைச்சவரை லாபம்னு நல்லா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பேயும் பின்னாடி இருந்து நல்லா தொங்க போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு நாக்க. அந்த பேய் ஆட்டின ஆட்டுல வாஷிங் மிஷினை வெடிச்சு உள்ள இருந்து தண்ணி பீச்சிருது. இவளும் எப்படி சுகம் கிடைச்சதுன்னு தெரியாம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாஷிங் மிஷின் பீச்சி விட்ட தண்ணியோட சொதன்னு போய் புருஷனுக்கு கதவை திறந்து விடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ இன்னைக்கு எப்படியாச்சும் முதல் இரவை கொண்டாடிடலாம், இல்லனா நம்ம ஃப்ரெண்டே வீட்டுக்குள்ள புகுந்துருவான்னு நினைச்சிட்டு ஹீரோயின் கிட்ட நல்லா பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணி முத்தம் கொடுக்க போகும்போது அப்போ காலிங் பில் அடிச்சிருது. யாருன்னு போய் பார்த்தா அது ஹீரோயினோட சிஸ்டர் கேரன். என்னடா இது சிவபுதல கழி நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டாலேன்னு ஹீரோ ரொம்பவும் அப்செட் ஆகிடுறான். ஹீரோயின் அவளோட சிஸ்டர் வந்த சந்தோஷத்துல அவளை கூட்டிட்டு ரூமுக்கு போயிடுறா. இதனால கடுப்பான ஹீரோ கோவத்துல இருக்கும்போது அப்ப பேஸ்மெண்ட்ல இருந்து டம்முன்னு ஒரு சவுண்ட் வரது கேக்குறான். உடனே அது என்ன சவுண்டுன்னு பார்க்க ஹீரோ பேஸ்மெண்ட்டுக்கு போய் செக் பண்ணிட்டு அந்த பேய் இருக்கிற ரூம்குள்ள வேற போயிடுறான். இந்த பேஸ்மெண்ட்ல இவ்வளவு பெரிய ரூமானு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் பக்கத்துல ரெட் கலர்ல ஏதோ மந்திர எழுத்து போட்ட சர்க்கிள் லைட் பளிச்சுன்னு எரியுது. அப்போ ஹீரோ ஏதோ தப்பா இருக்கேன்னு பயந்து வெளியே போகலான்னு பார்த்தா அந்த பேய் டோரை க்ளோஸ் பண்ணிடுது. இவனும் பயந்து போய் சுத்தி முத்தி பார்க்கும்போது அந்த பேய் உள்ள இழுத்து போட்ட அந்த பாட்டி, அந்த எலக்ட்ரிஷியன், அப்புறம் அவனோட ஒய்ஃப் கூட பேய் ரூபத்துல வந்து நீ எங்களுக்கு வேணும்னு சொல்லுது. அப்படியே அவன் மேல ஒரு கரண்ட் ஷாக் அடிக்குது. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அந்த வெறி பிடிச்ச பேய் அப்படியே இவனுக்குள்ள இறங்கிருது. ஆல்ரெடி இவனை இவன் ஒய்ஃப் கூட முதல் இரவை பண்ண முடியாம வெறி பிடிச்சிருக்கான். இதுல அந்த பேயும் அவளை அனுபவிச்சு பேய் குழந்தைய பெத்துக்கணும்னு சுத்திக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த வெறி பிடிச்ச 2 பேரும் ஹீரோனை எப்படி வச்சு செய்ய போறாங்கன்னு தெரியாம பாவம் அவளோட சிஸ்டர் கூட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் பாத் டப்ல பேஸ்மெண்ட்ல தனியா சுகத்தை அனுபவிச்சதை பத்தி சொல்லிட்டு எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியல, பயமா இருக்குன்னு அவளோட சிஸ்டர் கிட்ட சொல்றா. அதுக்கு அவ எனக்கு மாய மந்திரம் எல்லாம் தெரியும், நீ இந்த தாயத்தை போட்டுக்கோ, காத்து கருப்பும் உன்கிட்ட எதுவும் அண்டாதுன்னு சொல்லி கொடுக்குறா. அந்த பக்கம் பேய் பிடிச்ச ஹீரோ காஞ்சனால லாரன்ஸ்க்கு பேய் பிடிச்சா அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவால அது மாதிரி பண்றான். என்னடா இதை இவன் ஒரு மாதிரி பேசுறான், ஒரு மாதிரி சினுங்கிறான்னு ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வெறி பிடிச்ச ஹீரோவும் அவனுக்குள்ள போன அந்த வெறி பிடிச்ச பேயும் ஹீரோயினை எப்படி வச்சு செஞ்சாங்கன்னு பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிட்டு இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.